அதிகாரம் அதனுடைய 21வது வசனம், மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை துக்கத்தோடு கூட இருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ, என் காரியம் இன்னும் நடக்கவில்லையே என்று சொல்லி மனசுக்குள்ள அழுது கொண்டிருக்கலாம், பாரத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம். உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். உங்க துக்கங்களை மாற்றுகிற இயேசு, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு துயரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கத்தையும், மனவேதனைகளையும், பாரங்களையும், கலக்கங்களையும் மாற்றி உங்களை மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். எந்த காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் உங்களை அழ வைத்து கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் உங்களை கலங்க வைத்து கொண்டிருக்கிறதோ, அதிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக, நீங்கள் சந்தோஷமா இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்க காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நடத்தி வைக்க போகிறார். உங்களால முடியாத காரியங்கள், உங்களால இயலாத காரியங்கள், இனி என்னால முடியாது என்று சொல்லி நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் மகளே? நீ ஏன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் உன் நடுவிலே பெரியவராய் இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிற தகப்பனாய் இருக்கும் பொழுது, நீ ஏன் பயப்பட வேண்டும்? நீ ஏன் கலங்க வேண்டும்? நீ ஏன் அழுது கொண்டிருக்க வேண்டும்? கர்த்தருடைய கலக்கங்களை எல்லாம் மாற்றி நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படி, சந்தோஷமாயிருக்கும்படி, ஆனந்த களிப்புள்ள இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தகப்பனாயிருக்கிறார். இயேசு பெரியவர். அவர் உங்களுக்கு எட்டாத அறியாத காரியங்களை செய்கிறவர். உங்கள் நடுவிலே நிச்சயமாய் அவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க காரியங்களை குறித்து நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை அழைத்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார், உங்களை மறக்க மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். நிச்சயமாய் உங்களுடைய காரியத்தை நடத்துவார். தடையாய் நின்று கொண்டிருக்கிற காரியங்கள், செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் அவர் நேர்த்தியாய் உங்களுக்காய் செய்து முடிப்பார்.